Hi guys, welcome to Tamil Skillhub YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோட் ஸ்பிளிட்டிங்கிற ஒரு அட்வான்ஸ் டாபிக் தான் நம்ம ரியாக்ட்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கோட் ஸ்பிளிட்டிங் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லைக் இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து ஒரு கிளவுட்ல டிப்ளாய் பண்றதுக்காக ஒரு பில்ட் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் ஒரு பண்டில். ஸோ அந்த பண்டில் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் காம்போனன்ட் வச்சு லைக் ஒரு மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும், அல்லது அந்த காம்போனன்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய பண்டில் சைஸ் வந்து பிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளோட வெப்சைட்டில் அதை நம்ம டிப்ளாய் பண்ணும்போது யூசர் அதை வந்து யூஸ் பண்ணும்போது லைக் ஒரு 2 to 3 seconds வந்து எம்டி பிளாக் ஸ்க்ரீன் தெரியும், அல்லது அது வந்து ஒரு சிம்பிள் ஹேங்கிங் மாதிரி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு வச்சுக்கோங்களேன். விச் மீன்ஸ் அந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து யூசருக்கு வந்து ஒரு எம்டி ஸ்க்ரீன் மாதிரி தெரியும். ஸோ அது நம்ம தெரியக்கூடாது, லைக் அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கும் போது நம்ம யூசருக்கு வந்து ஒரு ஃபால் பேக் டிஸ்பிளே பண்ணுற மாதிரியோ, அல்லது யூசர்கிட்ட வந்து இன்னும் வந்து வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கோட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். லைக் எப்பப்பெல்லாம் லைக் ரியாக்டில் வந்து ஒரு காம்போனன்ட் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குதோ அந்த டைமில் வந்து யூசருக்கு வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது யூசர் வியூ வந்து காம்போனன்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு அல்லது லோடிங்ல இருக்கு அப்படின்னு நமக்கு காமிக்கும் போது லைக் இன்ஸ்டெட் ஆஃப் எம்டி ஸ்க்ரீன் டிஸ்பிளே பண்றதுக்கு அந்த மாதிரி லோடிங்னு டிஸ்பிளே பண்றது குட் தானே. ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்காக தான் கோட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷனே கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த கோட் ஸ்பிளிட்டிங்கை வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். லைக் எப்படி வந்து கோட் ஸ்பிளிட்டிங் வந்து ஒரு நார்மல் காம்போனன்ட்ல யூஸ் பண்றது, தென் ரவுட்டிங்ல எப்படி கோட் ஸ்பிளிட்டிங்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம இப்போ வந்து நம்ம ரியாக்ட் ஆப்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ npm init white ஓகேங்களா. ஸோ ஒயிட்டை வச்சு நான் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் react code splitting. இந்த கோட் ஸ்பிளிட்டிங் வந்து லைக் ஆல்டர்னேட் நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லைக் அந்த லேசி லோட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து லேசியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த லேசியை வச்சு நம்ம வந்து அந்த கோட் ஸ்பிளிட்டிங் ஃபங்க்ஷனை வந்து அச்சீவ் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளோட பண்டில் ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் அதில் வந்து டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். தென் அது பேக்கப் இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ணுவோம் ப்ராஜெக்டை. ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆச்சுப்பாங்க. டிபெண்டன்சிஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தென் நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி யூஏல வந்து ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஸோ சோர்ஸ் react.js ஓகேங்களா. ஸோ npm run diff ஓகேங்களா. ஒயிட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 127 ஓகேங்களா. ஸோ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லைக் நம்ம வந்து ஒரு லோக்கல் ரியாக்ட் ஆப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். தென் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு ரெண்டு காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். தென் அந்த காம்போனன்ட்டுக்கு வந்து கோட் ஸ்பிளிட்டிங் ஃபீச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹோம் காம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் ஓகேங்களா. ஸோ ஆப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் இந்த கவுண்ட் அண்ட் ரியாக்ட் லோகோ ஆக்சுவலி எதுவுமே தேவையில்லைங்களா. ஸோ இதில் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து காம்போனன்ட்ஸ் வேறு ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் மல்டிபிள் காம்போனன்ட் விச் மீன்ஸ் காம்போனன்ட் ஒன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ காம்போனன்ட் 1.jsx ஓகேங்களா. ஸோ ஆர்எஃப்சி யூஸ் பண்ணி காம்போனன்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கங்க. தென் எகெயின் காம்போனன்ட் 2, ஸோ மல்டிபிள் காம்போனன்ட் வச்சுருங்க. ஸோ காம்போனன்ட் 2.jsx ஓகேங்களா. தென் ஆர்எஃப்சி. ஸோ இப்போ இந்த ரெண்டு காம்போனண்ட்டும் நம்ம வந்து லைக் இண்டிவிஜுவலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ ஆஸ் ஆஃப் நம்ம வந்து இந்த காம்போனன்ட் 1 காம்போனன்ட் 2 கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த லேசி லோட் வந்து இந்த ரெண்டு காம்போனண்ட்டும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஆப்பில் வந்து அந்த காம்போனன்ட் வந்து லேசி லோட் யூஸ் பண்ணி டைனமிக்காக வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கான்ஸ்ட் காம்போனன்ட் ஓகேங்களா. காம்போனன்ட் 1 இஸ் ஈக்குவல் டு react டாட் லேசி ஓகேங்களா. லேசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து டைனமிக்காக வந்து நம்மளோட காம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இம்போர்ட் ஆஃப் டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட் ஓகேங்களா. தென் ஃபார் சேம் திங் காம்போனன்ட் 2க்கும் கான்ஸ்ட் காம்போனன்ட் 2 ஓகேங்களா ஈக்குவல் டு தென் react டாட் லேசி ஆஃப் டைனமிக்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அந்த ஃபைல். ஸோ இம்போர்ட் ஆஃப் டாட் ஸ்லாஷ்
காம்போனன்ட் ஸ்லாஷ் காம்போனன்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டையும் வந்து டைனமிக்காக வந்து இம்போர்ட் பண்ணுறோம் react.lazy யூஸ் பண்ணி. ஸோ இப்படி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது லைக் நம்ம இதை வந்து நம்மளோட கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணும்போது லைக் சஸ்பென்ஸ் அண்ட் ஃபால் பேக் யூஐ வச்சு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஸ்பென்ஸ் ஃப்ரம் ரியாக்ட் ஓகேங்களா. ரியாக்ட்லேருந்து சஸ்பென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தென் ஃபால் பேக் யூஐ வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும். சப்போஸ் லைக் அது லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னா ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சோங்களேன். ஸோ டிப் இட் வில் பி லோடிங். ஸோ யூஐ வில் பி லோடிங். எப்போ இந்த லோடிங் வந்து லைக் இந்த ரெண்டு காம்போனண்ட்டும் லோட் ஆகி முடிக்குதோ தென் அப்போ வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணால் போதும் வச்சுங்களா. ஸோ இது வந்து ஒன்று டிபெண்ட் ஒன்று தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ காம்போனன்ட் 2. ஸோ இப்போ சப்போஸ் இந்த காம்போனன்ட் 2 ரெடி ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து லைக் ஏதாவது ஒரு காம்போனன்ட் ரெடி ஆனாலும் அந்த காம்போனன்ட் ரெண்டர் பண்ணாமல் லைக் ரெண்டு காம்போனன்ட்மே கம்ப்ளீட்டாக ரெண்டர் ஆகிற வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் ஃபால் பேக் அண்ட் லேசி லோட் வந்து வெயிட் பண்ணுவோம் வச்சுங்களேன். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் கோட் ஸ்பிளிட்டிங் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது லைக் நமக்கு வந்து லைக் ஒரு நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ்டாக அண்ட் ஒரு ஆப்டிமைசேஷனோட ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஃப்ரெஷ் some issues இருக்கு. react is not defined ஓகேங்களா. so sorry react ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லோடர் ஆகிறதுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று ரெடி பண்ணுவோம். தென் ரெஃப்ரெஷ் சாரி ஆக்சுவலி இங்கே தான் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இனிஷியல் டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா லைக் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து அது லோடிங் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து லைக் அந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு காம்போனன்ட் வந்து எடுத்துக்கு டைம் எடுக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் இந்த காம்போனன்ட் ஒன்றில் வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம சைல்டு அல்லது கண்டென்ட் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் லைக் நான் ஒரு டிவ் போடுறேன். டிவ்ல வந்து ஒரு அரேவை ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் array dot from of array of 100 dot keys ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. தென் அதை நம்ம மேப் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மேப் ஆஃப் கீ ரிட்டர்ன் லிஸ்ட் கீ ஓகேங்களா. தென் இதுக்கு பேரண்ட்ல வந்து ul which means unordered list ஓகேங்களா. ul ஸோ இப்போ வந்து லைக் ஒரு 100க்காக போடும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஃப்ரெஷ் லோடிங் சப்போஸ் இப்போ 100க்காக இது பண்ணுறோம். சப்போஸ் இப்போ நம்ம 10,000 அந்த மாதிரி வேல்யூ நம்ம கொடுக்கும்போது லைக் அது எடுத்துக்கிற டைம் வரைக்கும் அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 வரைக்கும் கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த லோடிங் வருது பார்த்தீங்களா. ஸோ முன்னாடி வந்து லோடிங்கை விட இப்போ வர லோடிங் வந்து டைமிங் வந்து அதிகமாகுது. சப்போஸ் இந்த லோடிங் வந்து லைக் நம்ம ஏதாவது ஒரு காம்போனன்ட் ரெடி ஆகலைனாலும் இந்த லோடிங் வந்து எஃபெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு காம்போனன்ட் வரலைனாலும் இன்னொரு காம்போனன்ட் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம். ஏன்னா ஒட்டுமொத்த அப்ளிகேஷனுக்குமே நம்ம வந்து லோடிங் ரெடி பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்களா லோடிங் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. விச் மீன்ஸ் ஒரு 10,000 லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போது லைக் அந்த சஸ்பென்ஸ் யூஸ் பண்ணி அது ஃபால் பேக் இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா விச் மீன்ஸ் ஒரு எம்டி யூஏ ஸ்க்ரீன் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ காம்போனன்ட் 1 react.lazy காம்போனன்ட் 2 தூக்கிறோம். தென் சஸ்பென்ஸ் ஃபால் பேக் ஸோ இதையும் எடுத்துடலாம். தென் இப்போ காம்போனன்ட் இன் 1 வந்து நார்மலாக இன்புட் பண்ணிக்குவோம். காம்போனன்ட் 2 இன்புட் பண்ணிக்குவோம். ஸோ ரெஃப்ரெஷ் each child should have a unique key property. warnings remove பண்ணிக்கலாம். so key equal to key ஓகேங்களா. UI
ஸோ யூஏல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, விச் மீன்ஸ் அந்த லோட் ஆகிறதுக்கோ அல்லது அந்த ஹேங்கிங் டைம் அது வந்து உங்களுக்கு வந்து யூசர் பார்க்க வந்து ஒரு வியூ கிடைக்கல இல்லைங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து லைக் அதில் வந்து 10,000 வந்து லைக் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 10,000 டு ஒரு ஜீரோவை சேர்த்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இதை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் பார்த்தீங்களா, லோடிங் டைமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, விச் மீன்ஸ் அது யூசருக்கு பார்க்க வந்து ஒரு ஹேங்கிங் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ரொம்ப டைம் எடுத்துக்கு. நான் அதை அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு தென் அகைன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் 127. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் டைம் வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த தான், ஸோ அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அந்த சஸ்பென்ஸ் ஃபால்பேக் வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். லைக் அந்த கோட் ஸ்பிளிட்டிங் அந்த வெயிட்டிங் டைம் இருக்காதனால ஸோ நம்ம வந்து ஃபால்பேக் டிஸ்பிளே பண்ணாதனால அது வந்து ஒரு ஹேங்கிங் ஆப்ஷன்ஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்னு வச்சுங்களேன். சப்போஸ் இப்போ நான் இதே காம்போனன்ட்டு லைக் அதே 1 lakh வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், விச் மீன்ஸ் அந்த சஸ்பென்ஸ் ஃபால்பேக் வந்து நான் திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் ஃபால்பேக் காம்பனண்ட் 1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன், காம்பனண்ட் 1 எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஸோ அது வந்து யூசருக்கு வந்து ஒரு ஹேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்காங்க, விச் மீன்ஸ் அந்த ஃபால்பேக் வியூ வந்து இது பண்ணுறதுனால ஸோ அந்த ஹேங்கிங்கே இருக்குது பார்த்தீங்களா. லோடிங் தென் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் காம்பனண்ட் என்டர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கோட் ஸ்பிளிட்டிங் விச் மீன்ஸ் ரியாக்ட் லேசி லோடு வச்சு நம்ம கோட் ஸ்பிளிட்டிங் அச்சீவ் பண்ணும்போது லைக் யூசருக்கு வந்து லைக் ஒரு ஹேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அண்ட் நம்மளோட மல்டிபிள் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம சேரும்போது நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ப்ரௌசர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு வச்சுங்களேன், அல்லது க்ளவுட். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்போது யூசருக்கு வந்து ஒரு குட் வியூ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆர்எல்ஸ் லைக் எப்படி தோணுன்னா அந்த லைக் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து இவ்வளோ ஹேங் ஆகுது அந்த மாதிரி தோணுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லேசி லோடு யூஸ் பண்ணி நம்ம கோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது லைக் இண்டிவிஜுவல் பார்ட்ஸாக பிரிஞ்சு வேலை செய்யணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து லைக் அந்த லோடிங் எடுத்துக்கிற டைமுக்கு வந்து லைக் அது கொஞ்சம் டைம் கொடுக்கும். லைக் அது வந்து ஒரு ஹேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வராதுன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து ஸ்க்ரீன் வந்து லோட் ஆன மாதிரியும் அந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேசி லோடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நார்மல் ஒரு யூஏல வந்து நம்ம வந்து எப்படி ஒரு காம்பனண்ட்ல வந்து எப்படி இம்போர்ட் பண்ணால் இதாகிறத பற்றி நம்ம வந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். தென் நவ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து அப்படியே ரவுட்டிங் இப்போ லேசி லோடிங் வந்து ஒரு ரவுட்டிங் யூஸ் பண்ணால் சப்போஸ் இப்போ செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் அது கொஞ்சம் செட்டிங்ஸ் ப்ரொஃபைல் இன்ஃபோ கேதர் பண்ணதுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்எல்ஸ் நம்ம ஃபீடுக்கு லைக் ஃபேஸ்புக் ஃபீடோ அல்லது லிங்க்டின் ஃபீடோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அந்த டேட்டாஸ் லோட் ஆகுது, டைம் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் ஃபால்பேக் வியூ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு ஹேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூசருக்கு வந்து ஃபீல் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் வாங்க நம்ம இப்போ வந்து ஸோ ரவுட்டிங்கில் வந்து எப்படி நம்மளோட இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுலேயும் ரவுட்டிங்லேயும் வந்து காம்பனண்ட் 1 அண்ட் காம்பனண்ட் 2 தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரவுட்டிங்க்கு வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ npmi react router DOM. ஓகேங்களா. react router DOM வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் ஓகேங்களா, react router DOM முடிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து லைக் நம்மளோட இதுக்காக வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரவுட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரவுட்டர் ஆர்எல்ஸ் ப்ரௌசர் ரவுட்டர். ஓகேங்களா. ஸோ ப்ரௌசர் ரவுட்டர். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் தான் சஸ்பென்ஸ் ஃபால்பேக்கு ப்ரௌசர் ரவுட்டர். தென் அந்த சஸ்பென்ஸ் ஃபால்பேக் எல்லாத்துக்குமே வந்து லைக் இந்த காம்பனண்ட் 1 காம்பனண்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரவுட்ஸ். ஓகேங்களா. ரவுட்ஸ் தென் ரவுட் path equal to slash ஸோ ரவுட்டை வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகேங்களா. எலமெண்ட் வந்து லைக் நம்ம என்ன காம்பனண்ட் இது பண்ணணும் காம்பனண்ட். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது ரவுட் again ரவுட் path காம்பனண்ட் 2க்கு நான் வந்து 2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா. 2 எலமெண்ட் காம்பனண்ட் 2. ஓகேங்களா. ஸோ காம்பனண்ட் 2 வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து லேசி லோட் வச்சு தான் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேசி லோட் தென் ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரவுட்ஸில் வந்து ரவுட்டிங் ஆட் பண்ணியாச்சு. தென் இந்த ரவுட்டிங் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லாஷ் ஒர்க் ஆகுது. தென் 2
ஓகேங்களா. ஸோ காம்பனன்ட் டூ ஈஸியாக ரெண்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ /2 ஸ்லாஷ் தென் இப்போ வந்து லைக் இதில் வந்து நேவிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து ஹெட்டரை வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஹெட்டருக்கு ப்ரௌசர் ரவுட்டர் நேவிகேஷனுக்கு ஓகேங்களா. ஸோ ஏ href ஸ்லாஷ் இது வந்து ஹோம் தென் again a href /2 ஸோ இது லைக் components 2 which means settings அந்த மாதிரி வச்சுங்க. ஸோ ஃபார்மேட் ஓகேங்களா. ஸோ ஹோம் செட்டிங்ஸ் தென் அது கொஞ்சம் கேப் விடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹோம் ஆக்டிவ் இருக்குது. தென் இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் அந்த லேசி லோடு வராதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஈஸியாக வந்துருச்சு. தென் இப்போ நீங்கள் ஹோம் கிளிக் போது லேசி லோடு ஆக்டிவ் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமிங் எடுத்துக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரவுட்டிங்க்கும் அப்ளை பண்ணும்போது லைக் நமக்கு வந்து ஈச் இண்டிவிஜுவல் ஸ்க்ரீனுக்கும் நம்ம வந்து அந்த சஸ்பென்ஸ் ஃபால் பேக் விச் மீன்ஸ் கோட் ஸ்பிளிட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்களா ஈஸியாக ரெண்டர் ஆகிடுச்சு. தென் ஹோம் ரெண்டர் ஆகும்போது லைக் லோடிங். சப்போஸ் அந்த லேசி லோடு இல்லைன்னா லைக் இங்கே ஒரு ஹேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் அந்த லேசி லோடிங் சஸ்பென்ஸ் எடுத்துட்டேன். தென் காம்பனன்ட் 1 காம்பனன்ட் 2 தென் காம்பனன்ட் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பார்த்தீங்களா அந்த ஹோமை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கே விச் மீன்ஸ் அது ஒரு டைம் எடுத்துக்குது. தென் இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் காம்பனன்ட் 2 தென் இப்போ நீங்கள் ஹோம் எடுத்துக்கும் போது அந்த ஹோம் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கு பார்த்தீங்களா. விச் மீன்ஸ் ஒரு ஹேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கோட் ஸ்பிளிட்டிங் யூஸ் பண்ணியோ அல்லது லேசி லோடு யூஸ் பண்ணியோ அல்லது ஃபங்க்ஷன்ஸ் விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது லைக் டைனமிக் இம்போர்ட். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணியே வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து லைக் யூசர் வியூவுக்கோ அல்லது ஒரு மல்டிபிள் ஆர் லார்ஜர் ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து அந்த க்ளவுட் வந்து ஒரு ஹேங் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ் வராது. யூசரோட ப்ரௌசர் ஒரு ஹேங் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸ் வராது உங்களோட வெப்சைட்டில். ஸோ அதை பார்க்கும்போது வந்து யூசருக்கு வந்து ஒரு பெஸ்ட் அட்ராக்டிவ் ஆப்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.